இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை, நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்ற பொழுது கர்த்தர் தாமதிக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவன் தாமதிப்பது அல்ல, அவர் சடுதியாக இறங்கி அற்புதங்களை காரியங்களை மாற்றுவார். ஒருவேளை இன்றைக்கு சில நேரங்களில் நீண்டு கொண்டே போகிறது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் காரியங்களை தலைகளாய் மாற்றுவார். அவர் ஒவ்வொரு தாமத்திற்கு பின்னால் ஒரு நியாயமான காரணம் இருக்கும். இங்கு சொல்லப்பட்டது போல அநேகருடைய மனம் திரும்புவதற்காக அவர் தாமதிக்கிறார். ஆனால் அந்த தாமதம் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை தாமதிப்பதற்காக அல்ல. ஆண்டருடைய ஃபேவர் வருகிறது, ஆண்டருடைய உதவி வருகிறது, ஆண்டருடைய இயற்கை அப்பாற்பட்டதான ஒரு பிரேக் த்ரூ உங்கள் வாழ்க்கையில் வருகிறது, சடுதியான மாற்றங்கள் நடக்கும். ஆகையால தேவன் துரிதமாக செயல்படுகிறவர். இதே வசனம் எப்படி சொல்கிற பொழுது வேதத்திலே அவர் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் செய்வார். அந்த ஏற்ற வேலை, அப்பாயிண்டட் டைம், உங்களுக்கான ஏற்ற வேலை வந்து கொண்டிருக்கிறது. அந்த வேலை வரும் பொழுது ஆண்டவர் தாமதமாயிராமல் தீவிரமாய் செயல்படுவார். உங்களுக்கான உதவிகளை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கான அற்புதங்கள் நடக்கும். உங்கள் வியாதியிலிருந்து ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். உங்கள் கடனிலிருந்து ஆண்டவர் உடனடியான ஒரு வெற்றியை கொடுத்து அடைத்து நீங்கள் வெளியே வரும்படியான ஒரு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ ஆண்டவர் செய்ய வல்லவராக. ஆகையால் ஆண்டவரை குறித்து நீங்கள் மனம் சலித்து போகாமல் ஆண்டவருக்குள்ளே உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். சீக்கிரத்திலே உங்களுக்கான கதவுகள் திறக்கிறது. ஆயத்தமாக ஜெபிக்கலாம். தகப்பனே, ஒருவேளை கர்த்தாவே நாட்கள் தாமதித்து கொண்டிருக்கிறது என்று சோர்ந்து போய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் தேவனுடைய ஜீவனை அற்புதத்தின் வாசல் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே துரிதமாய் செய்கிறவர் என்பதையும் சடுதியாய் செய்கிறவர் என்பதையும் தீவிரமாய் செய்கிறவர் என்பதையும் விளங்க பண்ணுவதாக. ஃபேவர் வருவதாக, கடன் அடைக்கப்படுவதாக, வியாதி சுகமடைவதாக, சமாதானம் உண்டாவதாக. நீ செய்கிறபடியால் நமக்கு நன்றி. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதா.